ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தப்ப நிறையா ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். கூடவே பார்த்தீங்கன்னா மசால் பொடி, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, புளி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ பல்காக எடுத்துகிட்டு வந்து அந்த ஐட்டத்தையெல்லாம் ஒரு 1 இயருக்கு எப்படி பூச்சி வண்டெல்லாம் வராமல் அதே ஃப்ரெஷ்னஸோட மாறாமல் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுங்க அக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் சமையலுக்கு பார்த்தீங்கன்னா புளி அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டேன். ரொம்ப கம்மியான அளவு தான் யூஸ் பண்ணுவேன். அதிகமாக நான் தக்காளி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ புளி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 கிலோ புளிங்கிறது தாராளமாக போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 2 கிலோ நயம் புளி வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த புளி பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டான ஒரு பதமாக பார்த்து வாங்கணும். ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப சொத சொதன்னு இல்லாமல் ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கிற மாதிரி வாங்கணும். எஸ்பெஷலி இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடு, அதுக்கப்புறம் நார், சின்ன சின்ன புளியங்கொட்டையெல்லாம் இருக்கும். ஸோ மஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். வாங்கும் போதே நல்ல குவாலிட்டியாக வாங்கினோம்னா ஓரளவுக்கு நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு கொஞ்சம் கை பார்த்தோம்னா இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா புளி நல்லா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி புளியாக பார்த்து வாங்கணும். ரொம்ப புது புளியாக வாங்கிட்டோம்னா ஒரு மாதிரி எரிப்புத்தன்மையாக இருக்கும். ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா ரொம்ப கருப்படிச்சிருக்கும். ஸோ நம்ம வாங்கும்போதே புளியை நல்லா கரெக்டாக பார்த்து வாங்கிட்டோம்னா குழம்பு சும்மா ஜம்முன்னு இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த புளியங்கொட்டை, ஓடு, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் பூச்சி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தனித்தனியாக சொலையாக பிரித்து எடுத்து ஒரு பிளேட்லேயோ ஒரு மேட்லேயோ வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறலாம். அந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃபு நல்லாவே இருக்கும். க்ளீன் பண்ணி காய வச்ச புளியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி புளி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிறணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கையில் 2-3 ட்ராப் விளக்கெண்ணெய், அதாவது இந்த கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிறலாம். இது மாதிரி லூஸான பால்ஸாக உருட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ் தான். மற்றபடி நார்மலாக கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம். கட்டாயம் பார்த்தீங்கன்னா புளியை இந்த மாதிரி ஒரு பீங்கான் ஜாடிலையோ இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஒரு சில்வர் டப்பாலையோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். நல்ல ஒரு ட்ரையான இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் கீழே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி உருண்டைகளை அடுக்கி வச்சிடலாம். ஒரு லேயர் புளி உருண்டை அடுக்கணும்னா அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, இந்த மாதிரி இதில் ஃபுல்லாக ஜாடி ஃபுல்லாக அடுக்கி எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம தேவைப்படும் போது தேவைப்படுற அளவு மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். பேலன்ஸ் புளியை இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான பேப்பர் பேக்கில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். நம்ம வெளியிலே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாளில் கருப்படிச்சிரும். அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் எதுவும் பெருசாக டேஸ்டெல்லாம் மாறாது. பட் குழம்போட கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அது அந்தளவுக்கு பார்க்கும்போது சரியாக இருக்காது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம மிச்ச புளியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடணும். பெரும்பாலும் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா வீடுகளே மசால் பொடியெலாம் அரைச்சி எடுத்துருவோம். அதுவும் ஃபாரினில் இருக்கவங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ நானும் அப்படி தாங்க. நான் இன்னும் எல்லா மசால் பொடியும் எதெல்லாம் பேசிக்காக சமையலுக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஊர்லேயே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி சிப்லாக் பேக், அதாவது இந்த கிரேட் பிளாஸ்டிக் பேக்கில் தான் நான் அடைச்சி எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் அதை அப்படியே வச்சிடாமல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் குட்டி குட்டி கண்டெய்னரில் தான் இப்போலாம் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவே நல்லா ஃப்ரெஷ்னஸாக நல்லாயிருக்கும். மிச்சத்தை ஃபுல்லுமே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்த பொடியில் என்னோடய டெய்லி யூஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் கண்டெய்னர்ஸில் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே நான் அதே மாதிரி ஒரு பேப்பர் பேக்கில் தான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். அதிக அளவில் நம்ம பொடிகளை சம்படங்களில் வச்சு வெளியிலே வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு அவசரத்தில் நம்ம எப்போயாச்சும் எடுக்கும்போது நம்ம கை ஈரமாக இருந்தால் அதில் ஒரு ட்ராப் பட்டுட்டா கூட மொத்த பொடி வீணாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ குட்டி கண்டெய்னர்னால் நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியும். இன்னொன்று நம்ம திறந்து மூடும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் கண்டிப்பாக போயிடும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த குட்டி கண்டெய்னரில் யூஸ் பண்ணுறது எனக்கு கரெக்டாக தோணுது. அதுக்கப்புறம் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி நான் குட்டி குட்டி உருண்டைகள்லாம் செஞ்சு வைப்பேன். முடிச்செல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் கூட நீ மந்திரம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம் அப்படின்னுவேன். ஏன்னா கிராம்பு முடித்து அதுக்கப்புறம் கல்லுப்புல முடிச்சு இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னா இது ஒரு சரியான ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரீயூஸும் பண்ண முடியும். நான் பார்த்திங்கன்னா இது குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ்னால் கொஞ்சமாக தூளுப்பு மேலாப்பில் தூவி லைட்டாக கலந்து விட்டுறலாம். அது இல்லைன்னா இந்த மாதிரி முடிச்சுக்கள், அதாவது கல்லுப்பு முடிச்சுக்களை யூஸ் பண்ணலாம். இதுவும் என்னால் முடியல அப்படின்னு சொன்னாக்கா ஜஸ்ட்டு காம்போட உள்ள நீட்ட மிளகாயை ஒன்று நம்ம ஆட் பண்ணாலே போதும். நல்ல ப்ரிசர்வேட்டிவாக வண்டு பூச்சியெல்லாம் வராமல் ரொம்ப நாளைக்கு நல்லா பொடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு பொடி வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த கல்லுப்பு மூட்டையாக இருக்கட்டும், இல்லை நார்மல் சால்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த காஞ்ச மிளகாயாக இருக்கட்டும், அதோட அளவையும் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிறணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து டெய்லி யூஸ்க்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் உள்ளதெல்லாம் வந்துட்டு அந்த பேப்பர் பேக்கை அப்படியே ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு சின்ன லேபிளும் பண்ணிடுவோம். ஏன்னா இது எப்போ நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு மேனுஃபேக்சரிங் டேட் மாதிரி நம்ம என்னைக்கு ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோமோ அந்த மந்த்தை மென்ஷன் பண்ணாலே போதும். ஸோ அதை நான் என்ன பொடி, அந்த பொடி வந்துட்டு எந்த டேட்டில் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்ற அந்த டேட்டை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி தான் வீட்டில் உள்ள பொடியும், ஏன்னா நம்ம இல்லாத டைமில் யார் எது பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணுன்றக்காக எழுதி வச்சுக்கிறது. இந்த வெளியில் உள்ள பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கிடலாம். கோதுமை மாவும் அதே மாதிரி தாங்க. நமக்கு தேவைக்கு என்னவோ அதை மட்டும் வெளியில் வச்சுட்டு பேலன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஒரு மாதிரி ஒட்டடை மாதிரி சிலதெல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி கூடு மாதிரி அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நல்ல ஒரு ட்ரையான கண்டெய்னரில் கோதுமை மாவை எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச வரமிளகா, நீட்டு மிளகாயாக பார்த்து காம்போடு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ரா வந்துட்டு உப்பு உருண்டை பால்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுவும் நம்ம போட்டுக்கலாம். இல்லை நார்மலாக சால்ட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறலாம். ஆனால் என்ன மாவு பிணையும் போது ஞாபகம் வச்சுக்கணும் இதில் சால்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணால் பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற கரண்டி வந்து மஸ்ட்டு ட்ரையாக தான் இருக்கணும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா, அது வந்து முழுக்க நம்ம சமையலுக்கு வாங்குகிற இந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு ரொம்ப கரெக்டாக பொருந்தும். ஏன்னு கேட்டிங்கன்னா பேக்கெட்டில் வச்சு பார்க்கும்போது நல்லா பக்காவாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவே நம்ம ஓப்பன் பண்ணி கொட்டும்போது தான் தெரியும் அதோட உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு. பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் மூக்கடலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஒரு மாதிரி துகள் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒரு சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துடணும். அது மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் சின்ன ஓடு, அதுக்கப்புறம் அந்த தோல், சின்ன குச்சி, கல், எவ்வளோ நம்ம பிராண்டடாக பார்த்து வாங்கினா கூட இதெல்லாமே இருக்கும். மேனுவலாக நம்ம அதெல்லாம் கையை வச்சு பொறுக்கி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிறணும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கிட்டு வந்தது தான். ஆனால் பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு அதில் வந்து சளிச்சாக்க மாவாக வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இது எல்லா உளுந்துலேயுமே இருக்கும். கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு கரெக்டாக வாங்கிடணும். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சளிச்சு பாருங்கள். சளிச்சதுக்கப்புறமும் கையில் ஒட்டுது அப்படின்னு சொன்னாக்க இது மாதிரி ஒரு ட்ரையான ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த உளுந்தை ஆட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா பரவலாக பரப்பி விட்டுட்டு அந்த துணியை வச்சே நல்லா பார்த்திங்கன்னா துவட்டி விடணும். இது மாதிரி செய்யும்போது பேலன்ஸ் இருக்கிற அந்த மாவாக உள்ளதெல்லாம் எடுத்துரும். இந்த மாவாக உள்ள அந்த பொருள் தான் பார்த்திங்கன்னா அந்த உளுந்து சீக்கிரமாக கெடுறதுக்கு அதிகம் வந்துட்டு சான்சஸை ஏற்படுத்தும். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டாலே பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அவுட் சைடு வந்து கொஞ்சமாக தேவைக்கு அளவாக வச்சுட்டு பேலன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி வெடிஃபை காட்டன் பேக்கு நான் வந்துட்டு வெஜிடபிள் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதிலே வந்துட்டு கொஞ்சம் பீசஸ் வந்து நான் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரையான காட்டன் கிளாத்தில் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு. அதே மாதிரி தாங்க வந்துட்டு கருப்பு உளுந்து இதுலேயுமே எல்லாத்தையுமே நம்ம வந்து மேனுவலாக க்ளீன் பண்ணிவிட்டு சளிச்சிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அதே மாதிரியே நான் வந்துட்டு பேப்பர் பேக்கில் க்ளோஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிடுவேன். தேவைக்கேற்ற மாதிரி நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறலாம். ஃபுல்லாக நம்ம வெளியில் வச்சோம்னா வெறும் மாவு தான் இருக்கும், உளுந்தே இருக்காது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உளுந்து அதுக்கப்புறம் துவரம்பருப்பு இது 2 தான் வந்து நம்ம அதிகமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். அதிகமாக தேவையும் படும். ஸோ அதுதான் நம்ம அதிகமாக பல்காக வாங்குவோம். அந்த மாதிரி ஐட்டங்களை மட்டும் தேவைக்கு போக மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வீணாக போகாது. நம்ம வெளியிலேயே இந்த மாதிரி வந்துட்டு சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். பட் இந்த பயிறு வகை இருக்குது பார்த்திங்களா, இந்த தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பச்சைப்பயிறு, இந்த மாதிரி பயிர் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்திலே வண்டு வச்சிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு வந்துட்டு ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 to 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பயிரோட செல்ஃப் லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும். ரொம்ப நாள் நான் வந்து இந்த நாட்டு தட்டைப்பயிரும் அதுக்கப்புறம் போர் மொச்சன்னு சொல்லுவாங்க. இந்த மொச்சை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு இது கூட வந்து கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு சொரக்காய்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ட்ரையான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறலாம்.
எது வந்து சீக்கிரம் வீணாக போயிடுமோ அந்த மாதிரி ஐட்டங்களை வந்துட்டு கொஞ்சமாக வெளியில் டாப்அப் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜிலையும், எது வந்துட்டு நம்ம அதிகமாக டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஐட்டங்களையும் பார்த்திங்கன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு டாப்அப் பண்ணி வச்சுக்கிருவேன். எதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக சமையலில் சேர்க்குறோமோ, லைக் இந்த கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம், எஸ்பெஷலி மிளகு, சீரகம், சோம்பு கட்டாயம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி தாங்க இந்த பொருள்களையுமே பார்த்திங்கன்னா எக்காரணம் கொண்டு நம்ம ஈரக்கையோ இல்லை வந்துட்டு ஒரு கரண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து வெட்டாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ட்ரையாக தான் பார்த்துக்கிறணும். அப்போ தான் இதோட ஷெல்ஃப் லைஃப்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து இது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கெலாம் பெருசாக எதுவும் வந்து மெனக்கடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த சிவப்பு நீட்டு மிளகா தான் வித் காம்போடு நம்ம எடுத்துக்கிறணும். கூடவே வந்து இந்த பிரிஞ்சி லீஃபு, அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்களா, இது ரெண்டுமே போதுமானதாக இருக்கும். நம்ம எடுத்துருக்க பொருளோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இதோட எண்ணிக்கையோ கூட்டியோ குறைச்சோ நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பொட்டுக்கடலை ஒன்றுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணுற பழக்கம் வந்து எங்கள் அம்மாட்டிருந்து எனக்கு வந்து தொத்திக்கிருச்சு. ஈவன் அது ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ போட்டு க்ளோஸ் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் என்ன மாதிரின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வீட்டோட ஆரோக்கியம் வந்து அந்த வீட்டு கிச்சனில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிச்சனில் மேஜராக ரோல் பண்ணுற ஒரு ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த எண்ணெய் தாங்க. ஸோ நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் சரி அதை வந்து கரெக்டாக வந்துட்டு என்ன மாதிரி எண்ணெய் வாங்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். மோஸ்ட்லி வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ரீஃபில் பேக்கெட்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வாங்கிட்டு வந்த உடனே டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற கண்டெய்னரில் டாப்அப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ளதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரையான ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு பாட்டில் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாக்களை நம்ம யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆயிலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆயில் வந்து நம்ம வாங்கணும், எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எந்த பிளேஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 3ஐயும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுப்புக்கு ரொம்ப பக்கத்துலேயோ அப்படி இல்லைன்னா அடுப்புக்கு மேலே உள்ள ஒரு கேபினெட்லேயோ நம்ம வந்து கண்டிப்பாக ஆயிலை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலான ஒரு டார்க்கான பிளேஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நம்மளோட பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ அந்த பேக்கெட்லேயோ என்ன எக்ஸ்பிரி டேட் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணி ஒரு லேபிளும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி அது மேலே ஸ்டிக் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. 5-6 நல்ல மிளகு அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக கல்லுப்பு, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணி வச்சாலே போதும். அந்த சிக்கு வாடன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் ஆயில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளில் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கே வந்துட்டு 5 கிலோ 10 கிலோன்னு சொல்லி பெரிய அளவில் வந்துட்டு ஆயில் வந்துட்டு செக்கில் ஆட்டி எடுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் மேலாப்பில் ஒரு வெள்ளை துணியை கட்டி வெயிலில் ஒரு 2 நாள் ஆச்சு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணணும். அடுத்தது வந்து காஞ்ச மிளகா. என்ன தான் இவனே ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருந்தால் கூட இவனையும் கொஞ்சம் நல்லா வெயிலில் வச்சு சலசலப்பாக அந்த மாதிரி காய வச்சு எடுத்தோம்னா ஷெல்ஃப் லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் கலர் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி வாங்கணும். கொஞ்சம் கூட இந்த மாதிரி கலர்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி எல்லோ கலரில் ஃபங்கல் அட்டாக்லாம் ஆயிருந்துச்சுன்னா அந்த மாதிரி உள்ள சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக உள்ளது உடைச்சோம்னா ஒரு மாதிரி புகை மாதிரி வரும். இந்த மாதிரி சில குவாலிட்டி கம்மியான மிளகாக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக பிரித்து எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் அந்த காம்பை மட்டும் கிள்ளிட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா இவனே ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான், அப்புறம் இவனுக்கு எதுக்குங்க ப்ரிசர்வேட்டிவ் இல்லைங்களா. பேலன்ஸ் மிளகாய் இந்த மாதிரி கவரில் போட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அந்த கிறிஸ்ப்னஸ் மாறாமல் அப்படியே நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும். இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்த பூண்டு தான். இது வந்து மலேசியாவிலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. பட் சிங்கப்பூரில் இது எல்லா கடையிலையுமே வந்து அவைலபிளாக இருக்கும். பட் இந்த ரோல் கார்லிக் வந்து நான் பெருசாக வாங்க மாட்டேன், இதை ப்ரிஃபர் பண்ணுறதும் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் பிங்கிஷாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்லு வந்து பெருசாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கெலாம் அரைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி சின்னதோ பெருசோ எல்லாத்தையுமே நம்ம நல்லா தரம் பிரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். ஸோ அப்போ தான் வந்து இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா பூண்டை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துருவேன். தோல், அதுக்கப்புறம் அந்த நடுவில் உள்ள அந்த காம்பு, இது எல்லாத்தையுமே தனியாக பிரித்து எடுத்துடணும். பூண்டுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் வந்து தனியாகவும் ரொம்ப குட்டியாக உள்ளதெல்லாம் வந்து நம்ம ரசத்துக்கும் எடுத்து வச்சுக்கலாம். அது தோலோடு அப்படியே தட்டி போட்டாலே பாருங்க அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ரசம். ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் தனித்தனியாக பிரித்து வச்சுக்குவேன். அதே மாதிரி கொஞ்சம் கலர்லாம் மாறி சேஞ்ச் ஆகி எல்லோ கலரில் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டானது, கருப்பானது, ஃபங்கல் ஃபார்ம் ஆனது இந்த மாதிரி உள்ள பூண்டெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து பிரித்து த்ரோ பண்ணிடணும்.
பூண்டை வந்து எப்பயுமே நம்ம முழுசாக வைக்கிறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறது தான் கரெக்டு. அதே மாதிரி டைரக்ட் சன்லைட் படுற இடத்துல வைக்காமல் நல்லா நார்மலான ஒரு பிளேஸில் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காத்தோட்டமாக வச்சுக்கிட்டாலே அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அந்த கண்டெய்னரில் அந்த பேஸ்கெட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பூண்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோன்னா ஏதாவது மாய்ஸ்சர் கண்டென்ட் மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா பூண்டை வந்துட்டு நம்ம முழுசாகவே வந்துட்டு அரிசிக்குள்ளே கூட போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதிலேருந்து சின்ன சின்ன இந்த தோல் அதுக்கப்புறம் அந்த நாரெல்லாம் நம்மளுக்கு விழுந்துச்சுன்னா நம்ம அரிசி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக போகும். ஸோ அதை விட இந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதை தான் ஃபாலோ பண்ணி இப்படி தான் வச்சுக்குவேன். பூண்டெல்லாம் இந்த மாதிரி தரம் பிரித்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம வந்துட்டு பிரித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் வேலை தான், ஆனால் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பூண்டு வாங்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி காற்று குடித்த மாதிரி டக்கு டக்குன்னு வெயிட் லாஸ் மாதிரி ஆயிரும். நம்ம வெயிட் லாஸ் ஆகிறோமோ இல்லையோ நம்ம வீட்டு பூண்டு வெயிட் லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம சமையலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரைஸ் தான். ஸோ இந்த ரைஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க. பாருங்களேன், இப்போ ரைஸ் வந்து பார்க்கும்போது எவ்வளோ நல்லா வந்துட்டு ப்யூராக நல்லா வந்து ஒரு எந்த விதமான அழுக்கு இருக்குதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம சீவ் பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்ன உமி அதுக்கப்புறம் தேவையில்லாத வேஸ்டேஜு ஒரு மாதிரி துகள் துகளாக வருது. அது என்னன்னு எனக்கு தெரியல. மேபி அது ஃபியூமிகேஷன் பண்ண கெமிக்கலாக என்னன்னு எனக்கு தெரியல. பட் எல்லா ரைஸ்லையும் இப்படி இருக்குமான்னு தெரியல. ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு வர்ற பேக்கில் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம வந்துட்டு ஊற வச்சு நம்ம சாதம் செஞ்சுக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்துட்டு எதுவும் தேவைப்படாது. சும்மா ஜஸ்ட் பிரிஞ்சி லீஃபும் அதுக்கப்புறம் இந்த நீட்டு மிளகா காம்போட இதுவே வந்து கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் இந்த ரைஸில் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா கலந்து விட்டுட்டாலே போதும். இந்த வண்டு பிடிக்கிறது அதுக்கப்புறம் இந்த கூடு மாதிரிலாம் பழைய அரிசியிலலாம் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ரைஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க வந்து நான் வந்து யூஸ் பண்ணுற இந்த ஸ்டோரேஜ் டிப்ஸு. இந்த கிராசரி டிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.